வெல்கம் டு குமரி கோஸ்டல் கிச்சன். இன்றைக்கி நாம் கன்னியாகுமரி ஸ்டைலில் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவியல் பண்ணுறதுக்கு தேவையான காய்களை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அவியலுக்கு தேவையான மசாலா அரைக்க 1 கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அவியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மசாலா நல்லா அரைஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையாக எடுத்து வச்சுருக்க எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இதுலேயே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காயை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நம்ம கிளறி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி காயை நம்ம வேக வைக்கலாம். காய் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். பாருங்கள், இந்த மாதிரி காய் வெந்ததும் நம்ம இது கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். காய் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். தயிர் சேர்த்தா அவியல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் தயிர் சேர்க்குறேன். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் காய் வேகணும். காய் நல்லா குழஞ்சிடக்கூடாது, அதையும் கவனமாக பார்த்துக்கணும். காய் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இந்த பக்கத்தில் நம்மளோட அவியல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.